ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் நம்மை நினைத்து உயர்த்த வேண்டுமானால் அமைதலாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதல் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 சொல்லுங்க. அமர்ந்திருந்து அப்படின்னா வேலை வெட்டிக்கு போக அமர்ந்திருந்துன்னு சொல்லல இல்லைங்களா? அப்பா அம்மா உதவி செய்யாம அமர்ந்திருந்துன்னு சொல்லல. எல்லாவற்றையும் செய்து மன ரம்மியமாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து 14 யாத்திராகம பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த சும்மா இருக்கிறதா முடியாத விஷயம் இல்லை. சும்மா இருக்க முடியுன்றீங்க, இந்த வாயை வச்சு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தா உடனே போனை போட்டு 4 பேர்கிட்ட 4 விசாரிப்பாங்க, ஒரு வார்த்தை வரும், இன்னொரு வார்த்தை போவோம், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டையை குழம்பி போகுது இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய சும்மா இருக்கணும். ஏன்னா சும்மா இருக்கணும்னு சொன்ன உடனே வெட்டி கதை, ஊர் கதை, கிழக்கதை பேசுறதுக்கு இல்ல. எப்படி சும்மா இருக்கணுமா? ஏசாயா 30:15 சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுது, இனிமேல் அப்படி செய்வதில்லை, நான் மருமகளை தெரியாம நடத்திட்டேன், மாமியார் மேல தெரியாம குற்றம் சுமத்திட்டேன், மாமியார் கொடுக்க மரியாதை கொடுக்கல, மாமனார் கொடுக்க மரியாதை கொடுக்கல, பெரியவர்கள் மூப்பர்களை மதிக்கல என்பதை மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அமர்ந்திருக்கணும். உட்காந்து அமர்ந்திருந்த எப்படி அவனை காலி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதா இல்லையா? அதான் சொல்றாரு பாருங்களேன், பிரசங்க 7:14, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்ந்திருக்கும் பொழுது நன்மையா அனுபவித்திருங்க. உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் பொழுது நன்மை செய்வோமாக. அதான் பிரசங்க 7:10 சொல்லுகிறது, இந்நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நலமா இருந்தது என்று சொல்லாதே. இதை விட அது பெட்டர்னு சொல்லக்கூடாது. என்னைக்கும் வாழ்க்கையில ஒன்னோட பெட்டரா தான் தெரியும், சொல்லக்கூடாது. இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான நாள். ஜீவனை கொடுத்தார், பேச வைத்தார், பார்க்க வைத்தார், நடக்க வைத்தார், அவருக்காய் நிற்க வைத்தார் என்று சாட்சி சொல்ல வேண்டுமே தவிர, எங்க அப்பா காலத்துல, எங்க தாத்தா காலத்துல, எங்க பாட்டி காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 பெரிய ஊர்க்கதை வெறுக்கிற வேணாம். இன்னைக்கு என்ன நிலைமை? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்ப அதுக்கு என்ன ரகசியங்க? ஆண்டவர் விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பிலிப்பியர் 4:11, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு. எந்த நிலைமை, தாழ்வு காலமோ வாழ்வு காலமோ, பிரசங்க நம்மளுக்கு கேட்கலையோ, பிரசங்க கேட்க முடியாத சூழ்நிலையோ, இல்லைன்னா ஊழியம் செய்யற நிலையம் செய்ய முடியாத, எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வது. சிலருக்கு முகத்துல எவ்வளவுதான் சந்தோஷம் வந்தாலும் பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அது சிரிக்கவே மாட்டாங்க, புர்ருன்னு பாரு. 25 வருஷத்துல மிலிட்டரி வேலை செஞ்சிருப்பாரு, இப்ப கூட மிலிட்டரியில கேப்டன் வந்துக்கிறேன்னு சொல்லு இல்லையா? சில ஐயா வந்துக்கிறேன்னு சொல்லு. ஐயா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கணும். முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள? எப்ப பார்த்தாலும் புரு 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 புருன்னு இருந்தா அப்புறம் உங்களை மனைவிக்கு பிடிக்கணும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும், பெற்றோருக்கு பிடிக்கணும், சபைக்கு பிடிக்கணும், சமுதாயத்துக்கு பிடிக்கணும். முதல்ல உங்களுக்கு பிடிக்கட்டும். அப்பனா மன ரம்மியம். அது தமிழ்ல சொல்லுவாங்க, கூழானாலும் குளித்து விட்டு கொடு, கந்தையானாலும் கசக்க. அப்படி பாருங்க, எது இருந்தாலும் சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தரனை இந்த நாள் வரை நடத்தின சாட்சியா இருக்கணும். பாருங்களேன், அதை விட்டுட்டு வெறும் குறை சொல்றது, எப்பா பார்த்தாலும் குறை சொல்றது தான் வேற நிறையவே கிடையாதுங்க. வாயை திறந்தா குறைதான். ஒண்ணு இவரை பத்தி சொல்லுவாரு, இல்லைன்னா உறவுகளை பத்தி சொல்லுவாரு, இல்லைன்னா தலைவர்களை பத்தி சொல்லுவாரு. ஏன் நேரத்தை வீணடிப்பாங்க? ரொம்ப டைம் இருந்தா பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை முழங்கால் போட்டு படிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணுங்க? அமைதலா இருக்க வேண்டும். அமைதலா இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலே கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார் என்று மறந்து போகாது. நீ எதிர்பார்த்த காரியங்கள், நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், எந்தெந்த காரியத்தை கண்ணீரிட்டு கதறி கொண்டு இருக்கிறாயோ அதே காரியத்துல கர்த்தர் உனக்கு அற்புதமான எதிர்கால வருங்கால வாழ்க்கை வைத்திருக்கிற மறந்து போகாது. நீ அமைதலா இருக்கிறாயா, அடக்கமா இருக்கிறாயா என்பதை கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். நாம் அமைதலா இருந்து மாபெரும் வெற்றியை கர்த்தரதனை பெற்றுக் கொள்வோமாக. ஒரு விஷயம் கூட கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா போராட்டங்கள் ஓய்ந்து போகட்டும் ராஜா. எல்லா கஷ்ட நஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தோல்விகள் தோற்று போகட்டும் சுவாமி. அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த வளமான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென்.